ஒன்று நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றாத காலம் வரை இந்த கலிமாவை விட்டு நாம் தூரமாகத்தான் இருக்கும். நம்முடைய தேவைகளை காசு பணத்தை கொண்டு நிறைவேற்றுகிறோம், பிற மனிதர்களை கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறோம், நம்முடைய அறிவை கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறோம். இப்படியெல்லாம் நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. அல்லாஹ்வை கொண்டு நிறைவேற்ற வேண்டும். அப்போ தான் நாம் மூமின். ஈமானுக்கு ஈமான் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது? மிகவும் பலகீனமாக இருக்குது. ஈமான் இருக்குது, ஆனால் பலமாக இல்லை. பலமாக இல்லைன்றதுனால அது இருந்தும் இல்லாததே போல. இதெல்லாம் வேண்டாத வேலை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? ஈமானை வெறுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் சஹாபாக்களை பற்றி. அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு அவன் ஈமானை பிரியமானதாக ஆக்கி தந்தான். அல்லாஹ் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அலங்காரமாக நாம் ஆக்கினோம்ன்றான் அல்லாஹ். ஈமானை நாம் என்ன செஞ்சோம்? நமக்கு அழகா அவங்களுக்கு ஆக்கி தந்தோம். நமக்கு எப்படி இருக்குது ஈமான்? நம்ம ஒரு அசிங்கமாக இருக்குது. நமக்கு ஈமான்றது எப்படி இருக்குது? ஒரு அருவருப்பாக, அசிங்கமாக, ஏதோ பேருக்கு. ஈமான் என்னது? பேருக்கு இருக்குது, அவ்வளோதான். குரானையும் ஹதீஸையும் சொல்லித்தரக்கூடிய, குரானையும் ஹதீஸையும் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் தான் சொல்லித்தருவோம்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க? இப்படிலாம் ரொம்பலாம் என்ன செய்யக்கூடாது, அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. தொழுகிற மாதிரி, முஷ்ரிக்குகள் மாதிரி, ஈமான் இல்லாதவங்க மாதிரி, அவங்கள மாதிரி என்ன செய்யணும்? நல்ல பெரிய ஆளாகணும். ஈமான் மட்டும் அல்லா தாலாலாம் வேலைக்கு ஆக மாட்டான், வேறு வேலையை பார்ப்போம். அப்போ இது குஃப்ர் இல்லாமல் வேறு என்னது? இறைவன் மீது என்னது? அவநம்பிக்கை. இப்போ இன்றைக்கு ஈமான் பலமாக ஆகணும் அப்படின்னு சொல்லுவது, அது ஒரு பெரிய, சொல்கிறதும் கஷ்டமாக இருக்குது, கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அப்படி நினைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அந்த பாதையில் போகணுன்னா ஈமானில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़्व और नरम गुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पीराने सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का वास्ता। या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत
व तौफीक इनायत फरमा बिजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈർ உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள், ஷேഖுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கற்க வேண்டும். அல்லாஹ்வை நமக்கு தூரமாக எங்கோ இருப்பவனாக நாம் பார்க்கும் வரை அல்லாஹ்வுடைய உதவியை நம்மால் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய செயலை அல்லாஹ்விடமிருந்து நம்மால் எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமானால் அல்லாஹ்வை மிக 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 நெருக்கமாக, நமக்கு ரொம்ப அருகாமையில், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், நாம் அவர்களுடைய நாடி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றோம். பைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். அவன் நமக்கு மிக மிக நெருக்கமாக, அதனுடைய நெருக்கம் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வஹுவ மஅக்கும், இந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறான். அவன் உங்களோடு தான் இருக்கிறான். ஐனமா குந்தும், நீங்கள் எங்கு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் உங்களோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் ஐக்கியமாக இருக்கிறான். இதை விளங்குவதுதான் தாலிமாத்துகள், பாடங்கள். அல்லாஹ்வை நெருக்கமாக உணர்ந்து அவனிடமிருந்து நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். அவனை கொண்டு நாம் சாதிக்க வேண்டும். அவனை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் அவனை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறோமோ அப்போதான் கலிமாவில் அமல் செய்தவர்களாக நாம் ஆகும். அவனை கொண்டு நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றாத காலம் வரை இந்த கலிமாவை விட்டு நாம் தூரமாகத்தான் இருக்கும். நம்முடைய தேவைகளை காசு பணத்தை கொண்டு நிறைவேற்றுகிறோம், பிற மனிதர்களை கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறோம், நம்முடைய அறிவை கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறோம். இப்படியெல்லாம் நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. அல்லாஹ்வை கொண்டு நிறைவேற்ற வேண்டும். அவன் நிறைவேற்றுவதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அவன் நிறைவேற்றுவதை
உணர்ந்து உள்ளம் குதூகலமாக வேண்டும். அப்போ தான் நாம் மூமின். அவன் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கல, நாம் ஈமானில் குறையுடையவர்கள். நம்முடைய ஈமான் பலமாக இல்லை, சக்தி மிக்கதாக இல்லை. அவனிடமிருந்து வாங்கும் அளவுக்கு நம்முடைய ஈமானுக்கு சக்தி இல்லாமல் இருக்குது. ஈமான் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது? மிகவும் பலகீனமாக இருக்குது. கரண்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப லோவாக இருக்குது. அந்த கரண்டை கொண்டு என்ன செய்ய முடியாது? எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப லோவாக இருக்குது. அந்த கரண்ட்டு லைட்டை எரிய வைக்காது, ஃபேனை ஓட வைக்காது, மைக்கு பேச வைக்காது, எதுவும் செய்ய வைக்காது. அந்த கரண்ட்டுக்கு பவர் வேண்டும். கரண்ட்டு பவரானதா, தேவையான அளவுக்கு சக்தி மிக்கதாக ஆகுதோ அப்போ நம்முடைய எல்லா வேலைகளும் சுலபமாக ஆகிடும். நம்முடைய வேலைகள் நடக்க ஆரம்பிச்சு. கரண்ட்டு என்ன இல்லை, சக்தியாக இல்லை. அது இருந்தும் இல்லாததை போல. அது இருந்தும் இப்போ நமக்கு ஈமான் இருக்குது, ஆனால் பலமாக இல்லை. பலமாக இல்லைன்றதுனால அது இருந்தும் இல்லாததை போல. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்தி தருவானாக. நாம் முதல்ல ஆசைப்படணும், எனக்கு பலமான ஈமான் வேண்டும், எனக்கு உறுதியான ஈமான் வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து வாங்கக்கூடிய அளவுக்கு சக்திமிக்க ஈமான் வேண்டும். அந்த ஈமானை கொண்டு எதையும் என்னால் சாதிக்க முடியுமே, அந்த அளவுக்கு சக்தியான ஈமான் எனக்கு வேணும். அப்படி முதல்ல நாம் ஆசைப்படணும். அப்படி ஆசைப்படுறதில்லை. ஏன்னா இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? இதெல்லாம் வேண்டாத வேலை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? ஈமானை வெறுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஈமானை நாம் விரும்பலை. அல்லாஹ் சொல்கிறான் சஹாபாக்களை பற்றி, அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு அவன் ஈமானை பிரியமானதாக ஆக்கி தந்தான். ஈமான் அவங்களுக்கு எப்படி ஆகிப்போச்சு? ரொம்ப பிரியமானதாக ஆயிடுச்சு. அதனால் உலகம் என்ன சொல்லும், யார் என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் இருந்தால் நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்களே, பரவாயில்லை. உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. நான் உண்மையான மூமினாக இருக்க வேண்டும், என்னுடைய ஈமான் பலமானதாக இருக்க வேண்டும். அதனால் மற்றவங்க என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கிறுக்குன்னு சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எனக்கு ஈமான் எப்படி இருக்கணும்? பலமாக இருக்கணும். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஆசை மட்டும் இல்லை, பிரியம் மட்டும் இல்லை, அதை அலங்காரமாக நாம் ஆக்கினோம்ன்றான் அல்லாஹ். அவர்களுக்கு ஈமானை நாம் என்ன செஞ்சோம்? நமக்கு அழகா அவங்களுக்கு ஆக்கி தந்தோம். நமக்கு எப்படி இருக்குது ஈமான்? நம்ம ஒரு அசிங்கமாக இருக்குது. அல்லாவை நம்புறதா? உழைப்ப பார்ப்போம்ப்பா, துனியாவை சம்பாதிப்போம், காசு எல்லாரும் போகிற பாதையில் போவோம். நமக்கு ஈமான்றது எப்படி இருக்குது? ஒரு அருவருப்பாக, அசிங்கமாக, ஏதோ பேருக்கு. ஈமான் என்னது? பேருக்கு இருக்குது, அவ்வளோதான். அதில் ரொம்ப என்ன செய்யக்கூடாது? ரொம்பலாம் ஈமானில் கவனம் செலுத்தக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்படி தான் உலமாக்கள் பேசுகிறாங்க. யார் பேசுகிறது? பொதுமக்கள் இல்லை, மார்க்கம் தெரியாதவங்க இல்லை, குரானையும் ஹதீஸையும் சொல்லித்தரக்கூடிய, குரானையும் ஹதீஸையும்
எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் தான் சொல்லித் தருவோம்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் ரொம்பலாம் என்ன செய்யக்கூடாது, அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. தொழுதிங்களா, போயிட்டே இருங்க, உங்கள் வேலையை பார்த்துப்போங்க. துனியாவில் அதெல்லாம் நல்லா என்ன செய்யுங்க, நல்லா முயற்சி செய்யுங்க, நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா பெரிய கோடீஸ்வரன் ஆகுங்க, நல்லா பெரிய ஆள் ஆகுங்க, துனியாவில் பெரிய ஆள் ஆகுங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாகணும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆகுங்க. என்ன காஃபிர் மாதிரி, முஷ்ரிக்குகள் மாதிரி, ஈமான் இல்லாதவங்க மாதிரி, அவங்கள மாதிரி என்ன செய்யணும், நல்ல பெரிய ஆளாகணும். பெரிய அஸ்தக்ஃபிருல்லாஹ். உலகம் எப்படி போயிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய ஈமான் அவர்களுக்கு பிரியமானதாக இல்லை. ஈமான் பிரியமானதாக இருந்தால் இப்படியா இருப்பாங்க? ஈமான் கொள்வது அடுத்த விஷயம், ஈமான் மீது பிரியம் வரணும். முதல் எனக்கு அந்த ஈமான் வேணும், எனக்கு அந்த ஈமான், காசு பணம் வேணும், வீடு வாசல் வேணும், சொத்து சுகம் வேணும், ஆசை வருதா இல்லையா, அடையணும், எப்படின்னாச்சும் அடைஞ்சிடணும், வேணும் வேணும். யாராவது வேணான்னு நினைக்கிறாங்களா? ஈமான் மட்டும் அதை வேணும்னு கூட நினைக்கிறது இல்லை. குஃபுர் அதுதான் பிரியமாக இருக்குது. என்னது, அல்லாஹ்வை கொண்டு ஆகாதுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்ல மனசில் அதுதான் இருக்குது. ஆகும்னா பயமாக இருக்குது. அல்லாஹ் கொண்டெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னா, ஆமாம், அல்லாஹ் கொண்டு என்ன நடந்துருக்குது இது வரைக்கும், இனிமேல் என்ன நடக்க போகுது, அல்லாஹ் கூட நம்ம என்ன நடத்த முடியும், அவன்லாம் நமக்கு வேலைக்கு ஆக மாட்டான், அல்லா தாலாலாம் வேலைக்கு ஆக மாட்டான், வேறு வேலையை பார்ப்போம். அப்போ இது குஃப்ர் இல்லாமல் வேறு என்னது? அல்லாஹ்வை நிராகரிக்கிறது இல்லாமல் என்னது? நம்ம இக்பால் கேட்குறாங்க, மஹ்லூக் படைப்புகள் மீது உமீதி, படைப்புகள் மீது நல்ல நம்பிக்கை வச்சுருக்கு, படைத்தவன் மீது நான் உமீதி. அவநம்பிக்கை. இறைவன் மீது என்னது? அவநம்பிக்கை. அப்போ இதை விட குஃப்ர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கு ஈமான் பலமாக ஆகணும் அப்படின்னு சொல்லுவது, அது ஒரு பெரிய, சொல்கிறதும் கஷ்டமாக இருக்குது, கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அப்படி நினைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அப்படி ஆசைப்படுறது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த பாதையில் போகணுன்னா இது நடக்குமா நடக்காதா, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, எதுக்கு என்னது, எதுக்கு ரிஸ்க்கு? அல்லாஹ் ஈமானில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அப்படி இருந்துடணும். இப்போ இன்றைக்கு பாவத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, குஃபரை பற்றி பேசுகிறது இல்லை. ஆனால் நபிமார்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பாவத்தை பயப்படுகிறீர்கள், நஹ்னுல் அம்பியா, நாங்கள் நபிமார்கள் குஃபரை பயப்பட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் எதை பயந்துகிட்டு இருக்கிறோம்? குஃபரை பயந்துக்கிட்டு இருக்கிறோம். குஃபரை யாரும் பயப்படுறது இல்லை. குஃபருக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம்? அதெல்லாம் மற்றவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, நமக்கு மிச்சமே இல்லை. குஃபுரு நமக்கு கொஞ்சம் கூட கிடையாது, எல்லாம் அடுத்தவங்க வச்சுக்கிட்டாங்க. எங்கே இருக்குது நமக்கு குஃபுர்? ஈமான் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஈமான் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விடமிருந்து வாங்கும் அளவுக்கு அது பலமாக உறுதியாக இருக்கும். அத்தகைய ஈமானை எல்லாம் நமக்கு தருவானா? அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன வேண்டும்? அல்லாஹ் வேண்டும், யாஃப்தே ஹக், அல்லாஹ்வை அடைய வேண்டும். எல்லாரும் பேசுகிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறதில்ல, பேசிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. நாம் சொல்லுவாங்க சூஃபியாக்கள், அல்லாஹ்வை நோக்கி முன்னேறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் படைப்புகளை விட்டு அவர்களை தூரமாக்கி விடுவான். படைப்புகளை விட்டு அல்லாஹ்கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்கள முதல்ல செய்கிற வேலை, அல்லாஹ் செய்கிற வேலை என்னது? அல்லாஹ் தன்னை முதல்ல கொடுத்துட மாட்டான். என்ன செய்வான்? படைப்புகளை விட்டு தூரமாக்கிடுவான்.
யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் எதிரிகள். நண்பர்களே இல்லை, யாருமே இல்லை. அம்மா இல்லை, அப்பா இல்லை, நண்பர் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இவர் என்ன தேடுவார்? எனக்கு ஒரு நல்ல சொந்தம் வேணுமே, நல்ல ஒரு பந்தம் வேணுமே, நல்ல நட்பு வேணுமே, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் வேணுமே, எனக்கு நல்ல ஒரு துணை வேணுமே. அந்த ஏக்கத்தில் இவர் என்ன செய்வார்? உருண்டு புரளை விட்டுருவான் அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் தன்னை கொடுப்பான். அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்யும்? மதிப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மதிப்பு எல்லாம் இருக்கும்போது அல்லாஹ் வந்தானா 10ல் 11 வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை கண்டுக்காமல் விட்டுருவாங்களோ? அதனால் அல்லாஹ்வுடைய சுன்னத்து இது தான். கௌசு நாயகம் பிறப்பிலேயே வலிவில்லை, ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை அடைவதற்காக எல்லாம் படித்து முடித்து எல்லாம் கரைச்சி குடித்ததுக்கு பிறகு காட்டுக்கு போகிறாங்க. ஒன்றும் தெரியாமல் இல்லை, ஹாஃபிஸ். அவங்க யார்? 7 வயதுலேயே ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க. காரி, ஆலிம், மிகப்பெரிய அந்த காலத்துடைய மிகப்பெரிய அல்லாமா. அவர்களோட மிகப்பெரிய அல்லாமா யாரும் இருக்க முடியாது, அவ்வளோ பெரிய அல்லாமா. எல்லா இன்றைக்கி இருக்கிற ஆலிம்களும் யாரும் அவங்க முன்னாடி நிற்க முடியாது, முஃப்தி அவங்க. அப்படி எல்லாம் கரைத்து குடித்ததற்கு பிறகு என்ன செய்யலை? மக்களுக்கு போய் இருந்து நம்ம சேவை செய்வோம், சேவை தானே அதுவும். அப்படி செஞ்சுருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? அது நல்ல நிறைய நன்மைகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த யாஃப்தே ஹக், நான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அடைந்தே ஆக வேண்டும். அது வரைக்கும் நான் எதுலேயும் ஈடுபட மாட்டேன், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அப்படி என்ன செஞ்சாங்க? காட்டில் போய் கடுந்தவம் செஞ்சாங்க. அப்போ தான் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? கிடைத்தான். இப்போ அதுபோலத்தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு துவா சொல்லி தந்திருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுமார்களுக்கு தந்த எந்த சிரமங்களையும் எங்களுக்கு தந்து விடாது. அவங்களுக்கு கொடுத்த சிரமங்கள் எல்லாம் அவர்கள் தாங்குவதற்கு தகுதியானவர்கள். அவங்க மிக பெரும் மலைகள், அவங்க அவர்களால் தாங்க முடியும், எங்களால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியும். ஆனால் அவர்களுக்கு கொடுத்த எல்லா பாக்கியங்களும் எங்களுக்கு கொடு, அவர்கள் கொடுத்த எல்லா பாக்கியங்களையும். அப்போ இப்படி துவா செய்தால் இது சும்மா துவா செய்கிறதா, இல்லை உண்மையிலே அல்லாஹ் கொடுப்பான்ற அர்த்தத்தில் துவா செய்கிறதா? சும்மா கொடுப்பாங்க, உண்மையிலே தானே. அப்போ கௌஸ் நாயகமாகவே எங்களை அல்லாஹ் நீ ஆக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த எந்த கஷ்டம் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, அல்லாஹ் ஆக்குவான். ஆனால் அவங்களுக்கு கொடுத்த சிரமங்களை கொடுக்காதன்னு நம்ம கேட்டோம், அது கொடுக்க மாட்டான். ஆனால் நமக்கு வேறு மாதிரியான சிரமங்களை கொடுப்பான், சும்மா கொடுத்துட மாட்டான். எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நம்மள்ட்ட இருந்து ஏதோ ஒரு சின்ன விலையாவது, சின்ன நம்மளால் தாங்க முடிஞ்ச ஏதாவது கொஞ்சம் அதற்குள்ள விலையாவது நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்வான். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம இந்த இல்மை எல்லா மக்களுக்கும் சொல்லித்தரணும், சிறப்பாக சொல்லித்தரணும். இப்படி தான் ஆசைப்பட்டு எல்லா மக்களும் வரணும், நிறைய மக்கள் வரணும். பேராசை இருக்குது, நிறைய மக்கள் வரணும். எதுக்காக? அவங்களுக்கு எல்லாம் இந்த இல்முகள் அவங்களுக்கு போய் சேர்ந்தா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவாங்களே, அவங்களும் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறுவாங்களே அப்படின்ற ஆசையில் நிறைய மக்கள் வரணும்.
அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா தடுத்து வைக்கிறான். நமக்கு யோசனை வருது, சொல்லித்தரவே மாட்டேங்கிறாங்க, அங்கெல்லாம் கூட்ட கூட்டமாக குவிகிறாங்க, தீனுடைய விளக்கமே இல்லை, ஏதோ கதை பேசுகிறாங்க, நேரத்தை கடத்துகிறாங்க, அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக குவியுது. அந்த மஜ்லிஸ்களுக்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. இப்போ நம்முடைய மஜ்லிஸில் நாம் மிக தெளிவான உண்மைகளை, மிக ஆழமான குர்ஆன் ஹதீஸுடைய ஞானங்களை, அவுலியாக்களுடைய இல்முகளை, தாலிமாத்துகளை எந்த அளவுக்கு எளிமையாக விளக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக நாம் என்ன செய்கிறோம், விளக்குறோம். ஆனால் மக்கள் வர்றது குறைவாக இருக்குதே, இன்னும் ஒரு கவலை. அப்போ அல்லாஹ் தஆலா விளக்கத்தை போட்டான். மக்கள் நோக்கமா அல்லாஹ் நோக்கமா? நல்லதுக்காக இருந்தாலும் மக்கள் வந்துட்டா கவனம் எல்லாம் மக்கள் பக்கம்தான் போகும். மக்கள் எவ்வளவு அதிகமாக வராங்களோ, மக்கள் வந்துட்டாலே கவனம் எல்லாம் என்ன ஆயிரும், மக்கள் பக்கம் போயிடும். ஷேக்குடைய கவனிக்கவும் செய்யணுமா இல்லையா? எத்தனை பேர் வராங்களோ, மக்கள் நிறையா வரும் பொழுது அதற்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போது எல்லோருடைய கவனமும் மக்களின் பக்கம்தான் இருக்கும், அல்லாஹ்வின் பக்கம் இருக்காது. இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு அவனை தருவதற்காக மக்களை தடுத்து வச்சிருக்கான். கௌஸ் நாயகம் அவங்க காலத்தில் காட்டில் போய் என்ன செஞ்சாங்க, தவம் செஞ்சாங்க. இன்றைக்கி காட்டில் போய் உக்காந்தோம்னா தீவிரவாதின்னு பிடிச்சிட்டு போயிடுவேன். காட்டில் போய் உட்கார முடியுமா? இப்போ தவம் செய்ய முடியுமா? காட்டில் போய் இப்போ உட்கார முடியுமா? ஏதாவது காட்டில் எங்கேயாவது? இது ஃபாரஸ்ட் ஏரியா, என்னது, யாரும் உள்ளே வரக்கூடாது. அப்போ அதனால் அல்லாஹ் பார்த்தா அது மாதிரி காட்டுக்கு போக முடியாது. ஆனால் ஓரளவுக்கு மக்களை விட்டு தனியாக்கி ஆங்காடுன்னு ஒரு காட்டுக்கு போய் உட்காருங்க. என்ன செய்ய, கொஞ்சம் மக்கள் தொடர்பெல்லாம் விட்டு அல்லாஹ் அடையிற வரைக்கும், எல்லாம் முழுமை பெறுற வரைக்கும் இப்படி நீங்கள் போயிருந்து என்ன செய்யுங்க, திக்ரு ஃபிக்ரில், தவத்தில், முராக்கபா, முஷாஹதாவில் இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறான். சிரமமாக தான் இருக்குது, முரீதுகளுக்கும் சிரமம், போகிறது சிரமம், எல்லாம் சிரமமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, எல்லா சிரமத்திற்கு பிறகும் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது, மிக பெரும் பாக்கியம் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமங்களோடு தான் பாக்கியங்கள் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தருவதற்கு தயாராகிட்டான். அதற்காகத்தான் இந்த ஒரு சிறப்பான இடத்தை எல்லாம் நமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நமக்கு தேவை மனிதர்களோ, சொத்து செல்வங்களோ, பிரபல்யமோ, வேறு பதவிகளோ எதுவும் நமக்கு தேவையில்லை, எதுவும் நமக்கு நோக்கம் இல்லை, எதுவும் நமக்கு லட்சியம் இல்லை. நம்முடைய ஒரே லட்சியம் அல்லாஹ், நம்முடைய மக்சூத் அல்லாஹ். அவனை அறிய வேண்டும், அவனை அடைய வேண்டும்.
அவனுடைய அறிவை அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறான். அவனை அடையக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா அந்த பாதையில் நம்மை வேகமான முறையில் கொண்டு போயிட்டு இருக்கு. இப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன நாடி இருக்கிறான்? மிகப்பெரிய பாக்கியத்தை நாடி இருக்கிறான். முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தான். என்னது? அடைய முடியும், அடைவோம். நம்ம கவனம் செலுத்தி இருக்கலாம். மக்கள் எல்லாம் வரணும், அதுக்கு என்ன செய்கிறது? அப்படியே கவனம் செலுத்தியிருந்தால் அல்லாஹ் தஆலா அதை கொடுத்துருப்பான். அதுலேயே அது மட்டும்தான் நமக்கு நோக்கம்னா அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக அதை என்ன செஞ்சுருப்பான்? கொடுத்துருப்பான். முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். நீக்கு இதை கேட்டு நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. நமக்கு அது பெரிய நோக்கம் இல்லை. நமக்கு பெரிய நோக்கம், முக்கியமான நோக்கம், ஒரே நோக்கம் என்னதான்? அல்லாஹ் நமக்கு வேணும். அப்போ அல்லாஹ் தான் அழியாத செல்வம். அல்லாஹ்வை கொண்டு மற்ற மக்களை இல்மை கொண்டு ஹிதமத்து செய்கிறாங்க. மற்ற அவர்களுடைய திறமைகளை கொண்டு ஹிதமத்து செய்கிறாங்கன்னு சொன்னால் நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டே ஹிதமத்து செய்வோம். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உன்னதமான நிலைகளில் நம்மை கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் அதில் மிக பெரும் சோதனைகள், பெரிய புயல்கள், சூறாவளிகள் சொல்லுவாங்கள்ல, கதைகள்லாம் சொல்லுவாங்க. 7 கடலை தாண்டி, 7 மலைகளை தாண்டி, அது 7 நெருப்பு கடல், நெருப்பு மலை, இதையெல்லாம் தாண்டி போனால் தான் என்ன கிடைக்கும்? கதைகள் சொல்லுவாங்கள்ல, பொக்கிஷம், புதையல் கிடைக்கும். அப்படின்றது தான் இந்த அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி அந்த பாதையில் போகும் பொழுது மிக பெரும் சூறாவளிகள், புயல்கள், வெள்ளம் எல்லாம் வந்து அதிலெல்லாம் எல்லாம் காப்பாற்றுறான். அதில் தூக்கி போடுவான். அதில் வந்து தத்தளித்து தவிக்கும்போது, ஆனால் கடைசியில் தான் வந்து காப்பாற்றுவான். அல்லாஹ் தஆலா எப்போ தான் வந்து காப்பாற்றுவான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நேரத்தில் தான் வந்து என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு அடுத்து இப்படி போட்டு அல்லாஹ் தஆலா கொண்டு போயிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மிக விரைவில் பூர்த்தியாக்கி தருவானாக. யாஃப்தே ஹக், அல்லாவை அடைய வேண்டும், அல்லாவில் ஐக்கியமாக வேண்டும், அல்லாவில் ஐக்கியமாக வேண்டும், அல்லாவில் ஃபனாவாக வேண்டும், அல்லாவை பகாவாக காட்ட வேண்டும். மனிதன் அழிந்து இறைவன் அங்கே காட்சி தர வேண்டும். இறைவனை என்ன செய்யணும்? காட்சி தரணும். அப்போ எல்லா மக்களுக்கும் இறைவன் கிடச்சிருவான். இறைவனை பார்க்கணும், எல்லா மக்களும் என்ன செஞ்சிடலாம்? நேரடியாக வந்து இறைவனை பார்த்து வேண்டியதை வாங்கிட்டு போயிடலாம். எல்லோருக்கும் இறைவன் என்ன செய்வான்? வேண்டியதை வாரி வழங்குவான். இப்போ இறைவனுக்கு ஒரு இடம் தேவை. இறைவன் லுஹூர் ஆகுவதற்கு அவனுடைய பிரதிநிதி, அப்படி பிரதிநிதியாகத்தான் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் படைச்சிருக்கான். ஆனால் எந்த மனிதன் அவனுக்கு இடம் தருகிறானோ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உன்னுடைய கல்பு என்னுடைய அர்ஷ், அதை நீ சுத்தம் செய். என்ன செய்யணும்? அதை சுத்தம் செஞ்சு காலியாக்கி வை, எனக்காக காலியாக்கு. அந்த இடத்த எனக்கு என்ன செய்? காலி செஞ்சு வை, நான் வந்து இருந்துக்கிறேன். அல்லாஹ் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம சுத்தம் செஞ்சு, அல்லாஹ் தான் உதவி செஞ்சான், நாம் ஒன்றும் எதுவும் செய்யலை, நம்முடைய முயற்சி இல்லை. அல்லாஹ் சொன்னது மாதிரி, நீங்கள் 1 அடி எடுத்து வைத்தால் நான் 2 அடி எடுத்து வைக்கிறேன், ஒரு ஜான் வந்தால் நான் முலம் வருகிறேன்.
நடந்து வந்தால் ஓடி வருகிறேன். அப்படி அல்லாஹ் தான் நமக்கு என்ன செஞ்சான், அதை நாமளும் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ அல்லாஹ்ட்ட நெருங்கணும்னு நினைக்கிறோமோ ரொம்ப இழுக்கும், ஆனால் பயந்துருவோம். நம்ம இழுக்கும்போது என்ன செஞ்சுருவோம், பயந்துருவோம். ஷேகுமார்கள்ட்ட நெருங்கலான்னு நினைக்கும் போது ரொம்ப இழுக்கும், பயந்து பின் வாங்கிடுவோம். இப்போ யார் பயப்படாமல், ரிஜாலுன் அவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறோம், ஆண் சிங்கங்கள், அவர்கள் முன்னேறி செல்வார்கள். சூஃபியாக்கள் இடத்துல சூஃபியாக்களை ரிஜாலுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு ஹைரை நாடி இருக்கிறான், நமக்கு ஹைரானதை அல்லாஹ் நாடி இருக்கிறான். நிச்சயமாக நமக்கு மட்டும் இல்லை, இந்த முழு உலகத்திற்கும் மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நாடி இருக்கிறான். அதை விளங்கி நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை நெருக்கமாக உணர வேண்டும். நமக்கு ஈமான் தான் முக்கியம். ஈமானை பலப்படுத்தணும், ஈமானை உறுதியாக்கணும். ஈமானை கொண்டு நாம் எங்கே இருந்தாலும் ஈமான் இருந்தால் நாம் சாதிக்கலாம். ஈமான் இருந்தால் என்ன செய்யலாம், நம்முடைய காரியங்களை எந்த காரியமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், நடத்திக்கணும். எனக்கு ஈமான் தான் வேணும்னு நினைக்கணும். எனக்கு என்ன தான் வேணும், ஈமான் தான் வேண்டும். ஈமானை பலப்படுத்தணும். அல்லாஹ்வை கொண்டு என் காரியத்தை நான் நடத்தணும், நான் நடத்துவேன், என்னால் நடத்த முடியும். அல்லாஹ்வை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். நானும் ஒரு நாள் நடத்துவேன். அப்படி நாம் என்ன செய்யணும், ஆசைப்படணும், ஆர்வப்படணும். அதுக்கு நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தணும். அல்லாஹ் உதவி செய்வோம். இது என்னன்னு சொன்னால் மறைந்து போச்சு. தீன் என்ற பெயரால் தீன் இல்லாததையெல்லாம் தீனுக்குள்ளே நுழைச்சிட்டாங்க. எதுக்கு, அதாவது எதுக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதை தூக்கி போட்டுட்டு பின்னாடி இருக்கிறதையெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அது தீன் உண்மையானதாக இருக்குமா, தீன் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா? தீன் என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். எது முன்னாடியோ அதுதான் என்ன செய்யணும், முன்னாடி இருக்கணும். முன்னாடி இருக்கிறத தூக்கி பின்னாடி வச்சுட்டு பின்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி வச்சா அது எப்படி நல்லாயிருக்கும்? அது கெட்டு போனதாக இருக்கும். அப்படி தான் ஈமான் முன்னாடி, தீனில் ஈமான் என்பது முன்னாடி. ஆனால் அந்த ஈமானை தூக்கி பின்னாடி போட்டாங்க. ஈமானுக்கு பின்னாடி தான் இபாதத்துகள். அமிலு வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹ், ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்பவர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஈமானை தூக்கி பின்னாடி போட்டு இபாதத்தெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வச்சாச்சு. இப்போ என்ன ஆகும், தீன் என்ன ஆகி போச்சு. இப்போ இபாதத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, தானும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். தீன் இல்லவே இல்லை. தீன் என்ன ஆகி போச்சு, நாசமாக போச்சு. தீன் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடித்தளமே இல்லை, அடித்தளமே போடலை. அப்படியே மேலே மேலே பில்டிங் கட்டினா எப்படி நிற்கும்? அதில் மனுஷன் தூங்க முடியுமா, உள்ளே நுழைய முடியுமா? என்ன ஆகும், உயிருக்கே ஆபத்து. இப்போ அதுபோல் தீன் என்பது இபாதத்துகள் முன்னாடி அல்ல. இபாதத்துகள் இருக்குது தீனில், இபாதத்துகள் தீனில் இருக்குது. ஆனால் இபாதத்து முன்னாடி இல்லை, ஈமான் தான் முன்னாடி.
ஈமானை முன்னால் வைத்து இபாதத்து பின்னால் வந்தால் தீன் சரியாக இருக்கும். ஈமானை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு இபாதத்தை கொண்டு வந்து நடுவீட்டில் வச்சா அந்த இபாதத்தும் ஷிருக்கும் குஃபுருமாக ஆயிரும். அந்த இபாதத்தும் என்ன ஆயிரும்? ஷிருக்கும் குஃபுரும் தான். இன்றைக்கி எல்லா பள்ளிகள், ஏன் கஅபத்துல்லாவிலேயே இபாதத்தில் என்ன தான்? ஷிருக்கும் குஃபுரும் தான். ஷிருக்கும் குஃபுரும் தான் நடக்குது. காபாவிலே பெருமைக்கு தான் என்ன நடக்குது? இபாதத்துகள் நடக்குது. ஹஜ்ஜு, உம்ரா எல்லாம் பெருமைக்கு. போயிட்டு வந்தால் ஹாஜின்னு சொல்லணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த 4 ஹஜ்ஜு 4 உம்ரா என்ன இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷிர்க்கை தடுத்தார்களோ, சிலைகளை வைத்து வணங்கினாங்க. யாரும் சிலையை வணங்குறது இல்லை. பெரிய சிலையை அவனே இருந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லோரும் அவரவர்களே வணங்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய சிலை யார் தான்? அவன்தான். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த பள்ளியில் ஈமான் இல்லை, காபாவில் இல்லை, மக்காவில் இல்லை, மதீனாவில் இல்லை, எங்கேயும் இல்லை. ஈமான் எங்கேயோ ஒரு சில இடங்களில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா ஈமானை பாதுகாப்பானா. ஈமான் இல்லாமல் என்ன தீன்? ஈமான் இல்லாமல் என்ன தீன்? தீன் ஒன்றும் கிடையாது. இப்போ ஈமான் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த ஈமான் அல்லாவை நாம் நெருக்கமாக, அல்லாஹ் இப்பொழுது எப்படி இருக்கிறானோ, அவன் எப்படி தன்சீஹில் எப்படி இருக்கிறான் அதையும் விளங்க வேண்டும். உருவமற்ற நிலையில், படைப்புகளை விட்டு பரிசுத்தமான நிலையில் அவன் எப்படி இருக்கிறான், எங்கும் நிறைந்து அவன் அசலியாக அபதியாக பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் தஸ்பீஹில் அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? அவன் ஒருவனாக, தன்சீஹிலும் ஒருவனாக இருக்கிறான், தஸ்பீஹிலும் ஒருவனாக இருக்கிறான். ஷைஹில் தஸ்பீஹில் விளங்கி நாம் பார்க்க வேண்டும். தஸ்பீஹிலிருந்து தன்சீஹுக்கும், தன்சீஹிலிருந்து தஸ்பீஹுக்கும் மாறி மாறி சென்று நம்ம என்ன செய்யணும்? இந்த தஸ்பீஹில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்சீஹில் அவன்தான் இருக்கிறான். தன்சீஹில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் தஸ்பீஹில் இருக்கிறான், தஸ்பீஹாக வந்திருக்கிறான். தன்சீஹில் அவன் எனக்கு நெருக்கமாக இருக்கிறான், தஸ்பீஹில் அவன் எனக்கு ஷைகாக இருக்கிறான். நாம் அல்லாவை சரியான முறையில் விளங்கி ஈமான் கொண்டு, அப்போ அல்லாட்ட நம்ம கேட்கணும், எல்லாம் எனக்கு இதை கொடு. தன்சீகையும் மறந்துடக்கூடாது. ஏதுமற்ற நிலை, படைப்புகளை விட்டு பரிசுத்தமான அந்த நிலையும் மறந்துடக்கூடாது, தஸ்பீஹுடைய நிலையும் மறந்துடக்கூடாது. இரண்டையும் சேர்த்து வைத்து அல்லாட்ட நம்ம கேட்டோம், அதை நிச்சயமாக எல்லாம் நடத்தி தரும். அல்லாஹ் தஆலா சரியான விளக்கத்தை தருவானா, அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானா, நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானா, அவனை கொண்டு நம்முடைய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானா. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد
யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.